தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மாவட்டம் கோலார்பட்டிலிருந்து வந்து இந்த இரண்டாம் ஆண்டு குருபூஜை விழாவிற்கு கலந்து கொள்வதற்கு விடியற் காலையிலே நான் வந்து இந்த குருபூஜையில் கலந்து கொண்டேன். ஆண்டாள் அழகருடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டு காட்டல், ஆண்ட கட்சிக்கு எடுத்துக்காட்டு காட்டல், ஆளுகின்ற கட்சிக்கு எடுத்துக்காட்டு காட்டல், வரப்போகின்ற கட்சியை துவங்கக்கூடிய ஒரு நபருக்கும் எடுத்துக்காட்டு காட்டல் அவர்கள், இயன்றதை செய்யவும் இல்லாதவர்க்கு என்ற சொல்லுக்கும் எடுத்துக்காட்டு காட்டல் அவர்கள், தமிழ் மீது பற்று கொண்டவர், தமிழ் படங்களிலே நடித்து வெற்றி கண்டவர், தமிழர் மீது பாசம் கொண்டவர், இலங்கை தமிழர்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தமிழகம் முழுவதும் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு எடுத்துக்காட்டு காட்டினவர்கள். அது மட்டுமல்ல, கருப்புக்கு எடுத்துக்காட்டு காட்டினார்கள், கருப்பு கண்களுக்கு எடுத்துக்காட்டு காட்டினார்கள், கருப்பு வைரத்துக்கு எடுத்துக்காட்டு காட்டினார்கள், கருணை உள்ளத்திற்கு எடுத்துக்காட்டு காட்டினவர்கள். எங்கள் காலை தலைவர் கேப்டன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் மீது பற்றும் பாசமும் கொண்டவர், எளிமைக்கு எடுத்துக்காட்டு காட்டினவர்கள், எளிமைக்கு எடுத்துக்காட்டு காட்டினவர்கள், தூய்மைக்கு எடுத்துக்காட்டு காட்டினவர்கள், தர்மத்துக்கு எடுத்துக்காட்டு காட்டினவர்கள், உண்மைக்கு எடுத்துக்காட்டு காட்டினவர்கள், ஏழை தாய்மானத்தின் மீது அதிக பற்று கொண்டவர் காட்டினவர்கள். அவர் ஆரம்பித்த இந்த தேசிய முற்போக்கு திராவிட கட்சி 2006 துவங்கப்பட்டு 2026 ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகம் தாண்டி இருக்கிற தமிழர்களுடைய சொல்லாகும். தமிழகத்தில் இருக்கிற எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு பேரும் புகழும் கிடைத்ததே கிடையாது. அது வந்து எம்ஜிஆருக்கு பிறகு, அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு நடிகர்களிலே இந்த மாதிரி பேரை எடுத்து ஒரே தலைவர் யார் என்றால் அவர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். கூட்டணியோட போகணும்னு நினைக்கிறீங்களா, தனிச்சு நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்நியார் எடுக்கின்ற எந்த முடிவு, அந்த எந்த கட்சியோட கூட்டணி அமைக்கிறதோ அந்த கட்சி வெற்றி பெறுவது உறுதி. அந்நியாரடி குரல் செஞ்சாட் கோட்டையில் ஒலிக்க போவது உறுதி. விஜய் பிரபாகரனுக்கு எடுத்துக்காட்டு கேப்டன் அவர்கள், நடிகர் சங்கத்துக்கு எடுத்துக்காட்டு கேப்டன் அவர்கள், கூட்டணிகளுக்கு எடுத்துக்காட்டு கேப்டன். இப்போ வந்து கூட்டணி ஆட்சி வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல நீங்க வெற்றி பெற்றாலும் உங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? கூட்டணி ஆட்சி இருந்தால் தமிழகத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும், நலத்திட்டங்கள் பெருகும், எல்லா விதமான மக்களுக்கு வந்து எல்லா திட்டங்களும் போய் சேரக்கூடிய ஒரே திட்டம் தான் கூட்டணி ஆட்சி தேவைப்படுகிறது. இது எங்க அந்நியார் வலியுறுத்துகிறார்கள். இப்போது எல்லா கட்சிகளும் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ வருகின்ற 2020 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி வரப்போவதற்கு உறுதி. எங்கள் அந்நியார் சூறாவளி பெற்ற பிரச்சாரம் தமிழகம் எங்கும் இப்போது 3 கட்டமாக முடித்துவிட்டார். இனி 4வது கட்டமாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறார்கள். இதுவே வெற்றி உறுதி என்பது உறுதியாகிறது. நன்றி, வணக்கம்.